பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. செம்மையா இருக்கு கைஸ். ஹலோ எவ்வான், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எறா ஃப்ரை. மம்மி என்ன பண்றாங்க பார்க்கலாம். குச்சியும் எறாவும் இருக்கு, அதுல என்ன பண்றாங்க பார்க்கலாம். என்னவா பண்றீங்க? இன்னைக்கு சாட்டர்டேல உனக்கு பிடிச்ச மாதிரி எறா இருக்கு, ஸ்டிக்ஸ் இருக்கு, கிறிஸ்பி எறா ஃப்ரை அதான் பண்ண போறோம் பிரெட் கிரம்ஸை வச்சு. ஓகேயா? மெயினா நம்ம ஜைது தான் இந்த டிஷ்ஷை பண்ண போறோம். நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தானா, சரி வா சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எறா ப்ரான்ஸ் இப்ப நம்மளுக்கு தேவையான ப்ரான்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இது இருக்கட்டும், இது லாஸ்ட்ல. ஓகே, அம்மா இப்போ நான் கொடுக்கறத மட்டும் நீங்க போட்டா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சால்ட். இது மேல தூவணும். மம்மி எடுத்து தரேன், நீங்க தூவுங்க. கை கட்டு. தூவுங்க, தூவணும். வெரி குட், போதும். கரம் மசாலா half a tablespoon, தனியா பவுடர் 1 tablespoon, chili powder 1 tablespoon, பெப்பர் பவுடர் போட்டாச்சு கைஸ். இப்போ ஒரே ஒரு கப் போடணும். ginger garlic paste half a tablespoon. Thank you. இது எல்லாமே மம்மி இப்போ மிக்ஸ் பண்ணி தரேன் நமக்கு. ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே நம்ம இப்படி போட்டாச்சு. ஓகே, இது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். பெரட்டிட்ட பிறகு கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கலாங்க, நல்ல டான்ஜினஸ்க்காக. நம்ம ஒரு சின்ன துண்டு தான் லெமன் போட போகிறோம், இவ்வளோதான் லெமன். ஸோ இது போட்டாச்சு. அப்புறமா இதையும் ஒரு பெரட்டிட்டு நம்ம வச்சிடலாம். டூத் பிக் கொடுங்க, 1 by 1 கொடுக்கணும். ஓகே, சீக்கிரம். ஸோ டூத் பிக் வந்து குழந்தைகிட்ட கொடுக்கறது நல்லதா படலை. ஸோ அதனால நம்ம வந்து டூத் பிக்ல ப்ரான்ஸை குத்திடலாம். அப்புறம் ஜைது வந்து இதை எக்குக்குள்ள போடுவான், மைதால போடுவான், பிரெட் கிரம்ஸ்ல போடுவான், அப்புறம் இங்க வச்சிருவான். நான் ஃப்ரை பண்ணிடுவேன் இல்ல. ஸோ இப்போ நம்ம 1 by 1 டூத் பிக்ல ப்ரான்ஸை குத்திடலாம். இப்படிதாங்க இருக்கும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், யம்மியா இருக்கும், டிஃப்ரெண்டா சாப்பிடுவாங்க. ப்ரான்ஸ் சாப்பிடுங்க கூட ரொம்ப அழகா சாப்பிடுவோம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் பிரெட் கிரம்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால. பிளஸ் நல்லாவும் இருக்குங்க. இல்லை நீங்க மயோ வச்சுக்கலாம், மயனீஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாஸ் வச்சு சாப்பிடலாம். எங்க வீட்டுல ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க, மயனீஸ் கெச்சப் எதுவுமே. ஸோ அதனால நம்ம அப்படியே செய்ய போறோம். பண்ணியாச்சு. இப்போ ஜைதோட வேலை இல்ல, மம்மி சொல்ற மாதிரி பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே. இப்போ இதுல உள்ள எக்ஸ்ட்ரா மசாலாஸ் ஏதாவது ப்ரான்ஸ்ல இல்லைன்னா நம்ம அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த இலையிலேயே இருக்குல்ல, ஜஸ்ட் இப்போ அப்படியே தடவை விட்டுறலாம். ஸோ எல்லா ப்ரான்ஸ்க்கும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும், முன்னாடி பின்னாடி. ஸோ இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி எடுக்கணும். ஓகே, இந்த குச்சி எடுக்கணும். இல்ல மம்மி வர 1 செகண்ட். இப்படி எடுத்துட்டு இப்படி வைக்கணும்.
நான் வரேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். லெட் மீ வாஷ் மை ஹேண்ட். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு எக்கை எடுத்துக்கணும், நல்லா பீட் பண்ணிடுறோம். நம்ம இதுல வந்துட்டு எதுவுமே சேர்க்கறது இல்லை, ஏன்னா சால்ட் எல்லாமே சேர்த்தாச்சுல. ஸோ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், மம்மி ஒன்னே ஒன்று பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை எடுத்துட்டேன்ல, இப்படி நான் பிடிச்சிப்பேன். இதுல நீங்க டிப் பண்ணிக்கணும், முன்னாடியும் பின்னாடியும். ஓகே, டிப் பண்ணியாச்சா? கை எதுலையுமே படக்கூடாது. நெக்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மைதா. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு மைதால ஜஸ்ட் இப்படியும் இப்படியும், ஓகே, எல்லாத்துலயுமே படுற மாதிரியா நம்ம இதுல போட்டுக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் மறுபடியும் இதுல எக்ல. ஓகே, டன். நவ் பிரெட் கிரம்ஸ். கை படவே கூடாது, பிரெட் கிரம்ஸ்லயும் சரி மைதாவிலையும் சரி. எஸ். ஸோ அப்படி இங்கெல்லாம் படல அப்படின்னா இது இருக்குல்ல, ஃபோக் எடுத்து இப்படி போட்டுக்கணும். ஓகேயா? ஸோ நல்லா இப்படி பண்ணிட்டு எடுத்துடணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சா? இப்போ ஒரு பிளேட்ல வச்சிடலாம், இதுலயே வச்சிடலாம். ஓகே, நீங்க பண்ணுங்க. டிப். வெரி குட். போதும் போதும், டிப் ஆயிடுச்சு. ஸோ இருங்க இருங்க இருங்க. நான் மைதா. நல்லா டிப் பண்ணுங்க. பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இல்ல மைதால சரியா டிப் பண்ணல, கீழே இங்க வைங்க மைதால. வெரி குட். ஒரு நிமிஷம், மம்மி இப்படி போட்டு தரேன். ஓகே. இப்போ டிப் ஆயிடுச்சு. திருப்புங்க. மைதால இப்போ டிப் ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும், இடி பண்ணணும். அதுலயே வச்சு பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ மறுபடியும். ஓகே, இப்போ பிரெட் கிரம்ஸ். இருங்க நான் ஹெல்ப் பண்றேன். அங்கே வைக்கணும் கீழே. ஓகேயா? இது பண்ணிட்டா ஒன்று. சூப்பர். கொஞ்சம் இடி பண்ணிட்டு இங்க வச்சிடணும். ஆமா, வெரி குட். இப்போ சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடலாம். இங்க ரொம்ப ஸ்டிக்ல பிடிக்க கூடாது, கொஞ்சம் இங்க பிடிக்க. அங்க பிடிக்கணும், அப்பதான் டிப் பண்ண முடியும். அப்படி பண்ணு, நல்லா டிப் பண்ணு. கம்ப்ளீட்டா நீங்களே பண்ணுங்க, வித்வுட் எனி ஹெல்ப். Very good. No, turn it back. Okay. நம்ம ஜைது குட்டி வந்து நான் பண்றேன் மம்மி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ மிச்சம் எறாவெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. இந்த எறாவை நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிடுறதுக்கு நம்ம பொரிக்கிறோம். ஸோ தட் இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாமே ஆயில்ல வராம இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 30 minutes ஃப்ரீஸ் பண்ணிடலாமாங்க? முடிஞ்சிருமா? How is your experience, sir? Nice. கொஞ்சம் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு பார்த்து கொஞ்சம் கேமரால. இது சாப்பிட்டு அங்க பாருங்க. இது சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஜூனியர் செஃப் காம்படிஷன் ஏதாவது வச்சா போயிடுறீங்களா? வேணுனே. ஆனா ஃப்ரை பண்ண மட்டும் முடியாது. ஃப்ரை பண்ண முடியாது, அங்க அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம் ஃப்ரை பண்றதுக்கு. நான் வேணா வரேன், ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். ஓகேயா?
படன்னு தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. தூர இல்லை, நல்லாவே பெஞ்சிருச்சு மழை. சரி, இவங்க என்ன சொன்னாங்க, நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மேலே போனாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வாழை மரத்துக்கும் எல்லா செடிங்களும் நான் கொஞ்சம் விதையெல்லாம் போட்டிருந்தேன். இந்த செடியெல்லாம் நல்லா முளைச்சி வந்துருச்சு. ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது அடிக்கடிக்கு. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கும் நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ டீ போடுறதுக்கும் நல்ல டைமிங்கன்னே சொல்லலாம். வாழை மரம்லாம் நல்லா பச்சை பசேல்னு தெரிஞ்சிச்சு. இந்த மழை அடிக்கடிக்கு பெய்யறதுனால வாழை மரம்லாம் நல்லா உடஞ்சி வந்துடுது. இதுக்கப்புறமா நம்மளோட முருங்கை மரத்தில் பூ நிறைய வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கார் கவரும் பைக் கவரும் மழை பெய்யும் போது கொஞ்சோண்டு சர்ஃப் போட்டு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டா இந்த மழை தண்ணியிலேயே நல்லா அது தோய்ச்சி வந்துடுங்க. நம்ம அந்த மாதிரி தான் அந்த கவர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கார் இங்கே தான் வச்சாச்சு. நம்ம இந்த செடிங்கெல்லாம் வெட்டணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு குருவிங்கெல்லாம் நிறைய வர்றதுனால இந்த செடி வெட்டுறதுக்கே மனசு வருது இல்லைங்க. ஏதாவது கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டால் கூட இந்த குருவிங்கெல்லாம் பயந்துறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து தான் வராங்க, சேஃபாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மழை பெய்யறது இந்த சக்கையாக ஆயிடுச்சு இது. அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்தாச்சு. நம்மளோட ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு. பக்கத்தில் டீ வச்சிட்டோம் மழை பெய்யறதுனால. சரி, ஒரு டீ குடிச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா சூப்பராக இருக்கும்ன்றதுனால ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ தவா ஃப்ரை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம தேவையான அளவு எண்ணெய், இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ இப்போ எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாமா? சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். நான் டீப் ஃப்ரை எதுக்கு பண்ணலன்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அதிகமாக இருக்குது. பிரெட் கிராம்ஸ் வெளியில் வர சான்சஸ் இருக்குன்றதுனால. இப்படி நம்ம பண்ணும் போது தவா ஃப்ரை பிரெட் கிராம்ஸ் வெளியில் வராது. அதனால தான். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் நிறைய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா எண்ணெய் நம்ம கொஞ்சம் நல்லாவே ஊற்றி இருக்கும், கம்மியான எண்ணெய் இல்லை. அண்ட் இது நிறையவே பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ பண்ணவில்லை ஏன்னா என்னன்றதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ், சிம்ல வச்சுக்கலாம். அப்பதான் ப்ரான் நல்லா வேகும். நல்லா கொதிக்குதுங்க டீ. இஞ்சி போட்ட டீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகணும். நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்கெல்லாம் கொஞ்சம் வேகலையோ அந்த ஃபோக்கையோ இல்லை நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி கொஞ்சோண்டு திருப்பி அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பொரிக்கும் போது எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லா இடமும் பொரிஞ்ச மாதிரியாக இருக்கும். அண்ட் தவாவில் ஃப்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வாழை இலையிலேயே நம்ம வைக்க போகிறோம். இந்த வாழை இலை வைக்கும் போது இந்த வாழை இலையோட இந்த சூடாக வைக்கும் போது இந்த வாழை இலையும் அப்படியே மெல்ட் ஆகி இந்த வாழை இலையோட ஸ்மெல் அதில் இருக்கும், அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதமும் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது சூப்பராக இருக்கும். ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 2 பீஸ் சாப்பிட்டோங்க. சரி எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம ஒரு 3-4 ஸ்டிக்கர் சாப்பிட்டாச்சு. இந்த ஸ்டிக்கர் சாப்பிடும் போதே நல்லா ஜூஸியாக க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரைன்னே நான் சொல்லுவேன். இது வெறுமையாக சாப்பிடும் போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மயனீஸ் தொட்டு சாப்பிடும் போதோ இல்லை சாஸில் தொட்டு சாப்பிடும் போதோ ரொம்ப யம்மியாக இருக்குங்க. சூப்பர், மஸ்ட் ட்ரை. நீங்கள் ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், தவா ஃப்ரைல பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டீப் ஃப்ரைல கூட பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நம்மளோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பெரிய செஃப் வந்து ரிவ்யூ சொல்லுவார். நாங்கள் பாஸ் இப்போ நம்ம ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். செம்மையா இருக்கு கைஸ், ரொம்ப அருமையா இருக்கு. நான் 2 சாப்பிட்டேன், ஆனா இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். ஓகே, வீட்டில் எல்லாரும் இது ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா வரும். ஓகே, until then is bye from Mustafa and Shelby and Zaidu. நான் செய்துவா எங்க அப்பா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. Bye bye.